இலக்குகளை மிக மிக பெரியதாக அமைத்து கொள்ளலாம். நமக்கு மிகப்பெரிய இலக்குகள் இல்லையென்றால் மிகப்பெரிய வெற்றியை அடைவது மிக மிக கடினம்தான். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்றே ஒரு அதிரடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீயே அதிசயித்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றத்தக்க அதிசயத்தை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். உன்னுடைய பண பிரச்சனையை இன்று இரவுக்குள் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷ செய்தி வந்திருக்கிறது. இதை கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகமே. என் அன்பு பிரியமே, நீ தேர்ந்தெடுக்கும் பாதைதான் உன்னுடைய எதிர்காலத்தையும் நிர்ணயம் செய்கிறது என்பதை புரிந்து கொள். பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசனை செய். பாதை இதுதான் என்று முடிவு எடுத்த பிறகு ஒரு நிமிடம் கூட தயங்கி நிற்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை தொடர்ச்சியாக உன் கண் முன் நிறுத்து. ஒரு நாள் அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும். உன் கண் முன்பாக இருப்பது நிச்சயமாக உனக்கு நிறைவேறியே தீரும். உன்னுடைய நம்பிக்கை ஆற்றல் மிகுந்தது, மிக மிக ஆற்றல் மிகுந்தது. அதை ஒருபோதும் சாதாரணமாக எண்ணிவிடாதே என் பிரியமே. தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள். அப்பொழுதுதான் பல நல்ல நல்ல விஷயங்களை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய அறிவை புதுப்பித்துக் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வில் அடுத்த அடியை எடுத்து வைக்கவே முடியாது என் பிரியமே. வெற்றிகரமாக வாழ உன்னை நீயே புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை நீ மெருகேற்றாமல் உன்னுடைய வாழ்வு மெருகேறாது. இதை நன்றாக புரிந்து கொள், மனதில் பதிய வைத்துக்கொள். ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் கூட உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். வாழ்வை பற்றிய தெளிவு உன்னிடத்தில் இல்லாமல் இருந்தால், அந்த தெளிவு உன்னிடத்தில் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையை பற்றிய தெளிவை நீயே உன் சொந்த அனுபவங்களால் கற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய அனுபவம் மிக மிக பொக்கிஷமானது. வாழ்க்கையே அதை கற்றுக் கொடுக்கும் என்று காத்து கொண்டிருக்காமல் நீ கற்றுக்கொள்ளும் பொழுது அதன் பிறகு வாழ்வதற்கு உன்னிடம் வாழ்வே இருக்காது. எனவே வர வேண்டியதை, நடக்க வேண்டியதை அந்த நிமிடமே செயல்படுத்து. கனவு காண கற்றுக்கொள் என் பிள்ளையே. கனவுகளிலிருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும். கனவுகளிலிருந்துதான் சிந்தனைகள் பிறக்கும். சிந்தனைகள்தான் செயல்களாகவே மாறும். உன்னுடைய செயல்களே உனக்கு மகத்தான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். என் அன்பு பிரியமே, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனி திறமை இருக்கத்தான் செய்கிறது. உனக்குள்ளும் ஒரு திறமை இருக்கத்தான் செய்கிறது. மற்றவர்களோடு எப்பொழுதும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னுடைய திறமை வேறு, மற்றவர்களின் திறமை வேறு. உன்னுடைய படைப்பின் காரணம் எது என்பதை உணர்ந்து கொண்டு தெளிவாக அதை புரிந்து கொண்டு செயல்படு. வெற்றி உனதாகும் எப்பொழுதுமே. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓட வேண்டுமே தவிர துவண்டு போய் பாதியிலேயே விழுந்து விடக்கூடாது என் பிரியமே. துவண்டு போய் விழுந்து கிடந்தால் துன்பங்கள் மட்டும்தான் உன்னை சூழ்ந்து கொள்ளும். வாழ்க்கை கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டுமல்ல, புரிதல் என்ற அனைத்தும் இருக்கத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வே சிறக்கும். அப்பொழுதுதான் உன் வாழ்விற்கான விடை உனக்கு மிக சுலபமாக கிடைக்கும். நேரத்தை வீணாக கழித்து கொண்டே இருக்கும் நேரத்தில் கொஞ்சம் கடிகாரத்தை நன்றாக உற்றிப்பார். அதில் ஓடிக்கொண்டிருப்பது நேரம் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்வும் என்பதை அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய். எந்த நேரத்தையும் தேவையில்லாமல் வீணடிக்காதே. திரும்ப பெறவே முடியாத பொக்கிஷம் நேரம்தான் என்பதை எப்பொழுது நீ உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுது அதை வீணாக்கவே மாட்டாய். நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயல்தான். என் அன்பு பிரியமே,
உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் வருகிறது என்றால், ஒரு நேரம் வருகிறது என்றால், உன்னை மீண்டும் உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள். எப்பொழுதும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதே என் பிரியமே. மாறுபட்ட எண்ணங்கள்தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். வாழ்க்கையில் எது இன்பத்தை தருகிறதோ அதுவே பல நேரங்களில் துன்பத்தையும் தரும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் பிரியமே. அனைத்தையும் கடந்து செல்ல பக்குவப்பட கற்றுக்கொள். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனம்தான். அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே இடம் உன்னுடைய மனம்தான். அதை எப்பொழுதுமே தெளிவாக வைத்திருக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ சிறப்பாக அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்வை நீ விரும்பியபடி செதுக்குவதற்கு ஒளிகள் தேவையில்லை என் பிரியமே. நீ பெறுகின்ற அவமானங்களும் சில தருகின்ற துரோகங்களுமே போதும். மிக அழகாக உன் வாழ்வை செதுக்கிவிடலாம் உனக்கு ஏற்றாற்போல. நீ செய்வது எந்த செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படு என் பிரியமே. நீ செய்கின்ற ஒரு செயல் உன் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது என்பதை மட்டும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. நாம் நினைப்பது எல்லாம் நடக்கவே இல்லையே என்று வருத்தப்படாதே. அப்படி வருந்துவதற்கு பதிலாக நடப்பது எல்லாம் நம் நன்மைக்காகத்தான், உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அதை தெரிந்து கொண்டாலே போதும். வீணாக எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என் பிரியமே. அவசியமே இருக்காது. மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்புகளைக் கண்டு மனம் கலக்கம் கொள்ளாதே. எப்பொழுதுமே சாதிக்க நினைப்பவன்தான் முதலில் நிராகரிக்கப்படுவான். ஏனென்றால் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதே அவன் சந்திக்கின்ற நிராகரிப்புகள்தான். ஆம் என் குழந்தையே, அந்த நிராகரிப்புகள்தான் அவனை வெற்றிகரமாக மனிதனாக மாற்றி காட்டும். உன்னை குறை சொல்பவர்களை எப்பொழுதும் வெறுத்து ஒதுக்கி விடாதே. உன்னுடைய வாழ்வை அழகாக செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் சரியான ஒளியை கொடுக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள். உன்னை நீயே எப்பொழுதும் குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதே. உன்னை குறை சொல்பவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். எது எப்படி இருந்தாலும் என்னதான் நடந்தாலும் புன்னகைக்க மட்டும் மறந்து விடாதே. புன்னகையோடு இருக்கவும் மறந்து விடாதே. உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க அவர்களின் உதடுகள் போடுகின்ற அழகான ஒரு நாடகம்தான் புன்னகை. அந்த புன்னகையை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. தோல்விகளும் சறுக்கல்களும் உன்னை வரையறுப்பது அல்ல என் பிரியமே. தோல்விகளால் முடங்கி கிடக்காமல் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வருவாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய வெற்றிக்கான பயணம். நீ யார் என்பதை அப்பொழுதுதான் இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கும். வாழ்வு உனக்கு வசமாவதும் கடினமாக இருப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது. உன் கையில் மட்டும்தான் இருக்கிறது. மாற்றி அமைப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கான வெற்றியும் உன் கையில்தான் இருக்கிறது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உன்னை நீயே குறைவாக மதிப்பிடாதே. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். சில வாய்ப்புகள் கை நழுவி போனாலும் மீண்டும் உனக்கு கிடைக்காது. வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்வே உனக்கு வசப்படும். உனக்கான சோதனை காலத்தில் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். மேகங்கள் மூடிக்கொண்டால் நெருப்பாய் கொதிக்கும் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது என் பிரியமே. பிரகாசிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் எம்மாத்திரமாக இருக்க முடியும்? என் அன்பு பிரியமே, ஒருபோதும் எந்த தடைகளுக்கும் பயந்து எந்த சூழலிலும் தேங்கி மட்டும் நின்று விடாதே. தேங்கி நின்று விடாதே. தவறி விழும் பொழுதெல்லாம் உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும். நீ தோற்று போகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க மற்றவர்கள் யாராவது வருவார்கள் என்று மட்டும் தேடிக்கொண்டிருக்காதே.
உனக்கு நீதான் நண்பனாக இருக்க வேண்டும், முதல் நண்பனாக இருக்க வேண்டும். உனக்கான வெற்றி உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்கான முதல் ஆறுதல் எப்பொழுதுமே நீ மட்டும்தான் என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் கூறுவது சரிதானே? என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால், இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து
என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்துக் கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ. இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே
ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்கப் பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். உன் மன வேதனை அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் அறிய வேண்டும் என்றில்லை. நான் அனைத்தையும் அறிந்து கொண்டேன். எந்த விஷயத்திலும் முழு மனதோடு ஈடுபட முடியவில்லை. எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. வாழ்க்கையில் நிம்மதி எங்குதான் இருக்கிறது என்று அந்த நிம்மதியை தேடி தேடி அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் என்ற வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் குழம்பி மனதை போட்டு குழப்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். இந்த மனநிலையில் நீ இருந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சனைகளை, உனக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீயே ஆராய்ந்து அதை தீர்த்தும் கொண்டுகிறாய். அப்படியே இருந்தாலும் மனதிற்குள் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான தடுமாற்றத்தோடு இருக்கிறாய். சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க முடிந்த உன்னால் உனக்கு வரும் தலையாய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவித்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றவும் ஆளில்லை, உனக்கு தோள் கொடுக்கவும் ஆளில்லை. நீ கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீரை துடைக்கவும் ஆளில்லை. அப்படி யாருமே இல்லை என்று நினைக்கும் நீ உன் பிரச்சனையை யாரிடம் சொல்வது, எப்படி அதை தீர்த்து கொள்வது, எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்காக தோள் கொடுக்கவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அதே போல யாராவது வந்து உன்னிடம் ஏதாவது பேசினால் உன் வாய் மட்டுமே பேசுகிறது தவிர உன்னுடைய எண்ணம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது என்பது அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு புரிகிறது என் குழந்தையே. எப்பொழுதுமே எதையெதையோ நினைத்து எதை பற்றியோ சிந்தனையிலேயே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சரியாக சொல்லப்போனால் திக்கற்ற காடுகளில் திசை தெரியாமல் நிற்பது போல் திக்கற்று நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அனைத்து வேதனைக்கும் மன போராட்டங்களுக்கும் உன் அப்பாவின் பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை நிச்சயமாக உன் சாயப்பா உன்னிடம் வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். வீணாக அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் காத்திருப்புக்கான பலன் இரட்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். அந்த வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். இனி எந்த துயரமும் உன் மனதிற்கு வேண்டாம். நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். சர்வ நிச்சயமாக விடுவிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது குழப்பத்தில் நீ இருக்கிறாய். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குழந்தையே. நல்ல வழியை, உனக்கான வழியை, உன் வாழ்விற்கு நல்ல வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வழி, அந்த நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு.
உன் வாழ்வில் என்னுடைய லீலைகள் ஆரம்பமாகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்திற்காக காத்திரு. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டும் மன வலிமை என்னிடம் இருக்கிறது. நான் இருக்க பயமேன் என் குழந்தையே. நீண்ட நேரமாக, நீண்ட காலமாக, நீண்ட நாட்களாக போராடும் ஒரு விஷயம் சந்தோஷமாக முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன் வாழ்வில் பொன்னான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த திட்டத்தை தான் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த திட்டத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றுவேன்.